everyone, welcome back to our channel Beauty Talk with me TSK. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 5ஓட நவராத்திரி லுக் தான் வந்து இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கான கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன். எந்த காடஸை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த டே 5 கொண்டாடுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி அப்படிங்கிற தேவி. வைஷ்ணவி அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பத்மசானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூகுளில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் அப்படிங்கிற கடவுளோட அம்மா அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன், இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக தெரிஞ்சுக்கணும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டேன் அண்ட் என்னோடய ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோக் க்ரீம் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஸ்டோக் க்ரீம் வந்து பிஏசியோட ஸ்டோக் க்ரீம் அண்ட் அதோட ஷேட் வந்து பீச்சு. ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப லைட்டாக தான் நான் இந்த ப்ராடக்டை எடுக்க போகிறேன். ரொம்ப நிறையெல்லாம் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த அமௌண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமர் ஃப்ரம் கலர் பார். ஸோ அமௌண்ட் நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு ஜாஸ்தி தான். ஸோ உங்களுக்கு என்ன அமௌண்ட் ரெக்வயர்டோ நீங்கள் அவ்வளோ எடுத்தால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த கன்சீலர் வச்சு நம்மளோட ஃபுல் ஃபேஸை வந்து பேஸாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மெத்தட் வந்து கன்சீலர் ஆஸ் அ பேஸ், இப்படி தான் நம்ம வந்து இன்றைக்கோட லுக் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ரேண்டமாக வந்து போட்டுக்கலாம், இங்கே தான் அங்கே தான் கிடையாது. ஷேட் வந்து 005 சேம் கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஃபுல் ஃபேஸ்க்கும். ஸோ ஆஸ் ஐ செட் நீங்கள் வந்து ப்ரஷ்லேயும் பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை பியூட்டி பிளெண்டர்லேயும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவுமே இந்த கன்சீலரை பேஸாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் கவரேஜ் கன்சீலராக இருக்கணும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் நல்லா வந்து என்னோட பேஸ் வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நான் என்ன ஸ்டெப் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எலைட் 18ஓட மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து ஜஸ்ட் ஹைட்ரேட்டிங் கொடுக்கறதுக்காக நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப கிட்ட வச்சு ஸ்ப்ரே பண்ணாதீங்க, பிகாஸ் அந்த ட்ராப்லெட் வந்து உங்களோட ஃபேஸில் அப்படியே எழுந்துடும். கொஞ்சம் ஒரு 1 arm டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது இப்போது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறது நான் ஃபேஸை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ஆஸ் ஐ செட் நான் ஏசியில் இருந்து மேக்கப் பண்ணல, ஒன்லி ஃபேன் தான். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் வீடியோ இப்போ கட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து நல்லா செட் பண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுமே போட போகிறதில்ல, காம்பேக்டும் நான் எனக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு தான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் செட் பண்ண போகிறேன்.
ஃபேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பவுடர் வச்சும் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோக்கு வந்து நான் எனக்கு ரொம்ப சட்டிலாக ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். ஸோ ஒரு லைட் ஆரஞ்சு ஷேட் வந்து நான் பேஸ் கலராக கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இட்ஸ் கைண்ட் ஆஃப் பீச் ஃபேமிலி. ஸோ சேம் நான் இந்த சைடும் கொடுத்துக்கிறேன். ரெண்டு ஐஸ்லேயும் உங்களுக்கு அந்த பீச் ஷேப் தெரியுதா? ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நல்ல ப்ரௌன் ஷேட் எடுத்துக்க போகிறேன். லைக் இந்த ஒரு ப்ரௌன் எடுத்துட்டு ஜஸ்ட் என்னோடய அவுட்டர் கார்னர்லேயும் லைக் லைனர் வைக்கிறோம்ல அந்த ஸ்பேஸ்லேயும் லைட்டாக ஸ்மச் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? லைட்டாக நான் இந்த லைனர் ஏரியாவில் மட்டும்தான் வந்து இந்த ப்ரௌன் ஷேட் கொடுக்குறேன். அதுவுமே நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். ஸோ தட் தனித்தனி கலராக தெரியக்கூடாது. ஒன்ஸ் நம்ம வந்து அந்த அவுட்டர் கார்னர்லேயும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா வேறு ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் நான் எடுத்துக்கிறேன். க்ளீன் ப்ரஷ் எடுத்துகிட்டு சும்மா எல்லாத்தையும் வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் அந்த ஷார்ப்டு ஒர்க் வந்து நமக்கு தெரியாமல் மர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம ஐ திங்க் நேற்று பண்ணணுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஸ்மோக்கி ஐ அதுதான் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ ஷேட். ஸோ இந்த ஷேட் தான் எடுக்கிறேன். இது வந்து ப்ளூ ஷேடுன்னு சொல்கிறத விட எக்ஸாக்ட் கரும்பு கலர் அந்த ஒரு ஷேட் எடுத்து நான் வந்து என்னோடய லைனர் ஏரியாவில் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஜஸ்ட் லைனர் போடுற இடத்துல நான் இந்த பவுடர் வச்சு ட்ரா பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒரு மாதிரி ஐஸை பாப்பப் ஆன மாதிரி. இதே ஸ்டெப் வந்து நீங்கள் காஜல் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஐஷேடோஸ் வச்சும் நீங்கள் பண்ணலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு டார்க் பிக்மெண்டடாக இருக்குது உங்களுடைய பிக்மெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பவுடர் வச்சே செட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். மஸ்காரா இஸ் ஃப்ரம் ப்ளூ ஹெவன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம், சும்மா ட்ரையல் அண்ட் எரர் தானேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட புது காஜல். ஸோ இது வந்து கலர் மீ ஹாப்பி ஐலைனர். இது வந்து ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீனில் தான் இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கி க்ரீன் வேறு, சும்மா இன்கார்ப்ரேட் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி யோசித்தேன். ஸோ நான் இந்த காஜல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய வாட்டர் லைனில் மட்டும் நான் இந்த காஜல் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு கீழே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, சேம் அதே ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு சும்மா கீழே ஸ்மட்ச் மட்டும் பண்ணிக்கிறேன் நான். ஸோ எனக்கே கொஞ்சம் கிட்ட பார்க்குறதுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரஷ், சேம் ப்ரஷ் வச்சு நான் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எதுவுமே எடுக்கல. ஓகே, கொஞ்சம் நம்ம அந்த ப்ரௌன் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் எடுத்துட்டு ஓகே, சம்வாட் பெட்டர் இந்த சைட். ஸோ அதே மாதிரி நான் இந்த சைட்லேயும் பண்ணிக்கிறேன். வெறும் காஜல் மட்டும் போட்டு விட்டால் நல்லா இல்லை. இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணிக்கிட்டால் ஓரளவுக்கு ஓகேவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் லுக் நம்ம ஃபைனலாக முடிப்போம். முடித்ததுக்கப்புறம் ஏதாச்சும் நம்மளுக்கு ஆடாக இருக்குது அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் காஜல் போட்டுடலாம். இல்லை செட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஃபில்லிங். ஐப்ரோக்கு வந்து இந்த ப்ளூ ஹெவனோட பென்சில் தான் நான் எடுக்கிறேன். சும்மா ட்ரா பண்ணிவிட்டு கையிலே இப்படி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். உங்களோட ஹேர் வந்து எப்படி க்ரோத் ஆகிருக்கோ அந்த ஆங்கிள்லேயே வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே வந்து பெருசாக டார்க்காக எதுவுமே போட போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் வந்து கான்டோர் பண்ணுற மாதிரி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹைலைட்டர் போயிடுறேன். ஸோ ஹைலைட்டர் மட்டும் நான் இன்றைக்கி போட்டுக்கிறேன். எனக்கு வந்து கான்டோர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை.
என்னோடய லுக் இவ்வளோ தான். இதுதான் நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நான் குயிக்காக போய்ட்டு ஆக்சசரிஸ்லாம் போட்டுட்டு வரத்துக்குள்ளே ஐ திங்க் கொஞ்சம் என்னோடய மேக்கப்மே செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி வேணும், இல்லை காய்ச்சல் ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஹே காய்ஸ், ஸோ ஐம் பேக். ஸோ இதுதான் நான் போட்ட ஜுவல்லரிஸ். எனக்கு இத்தனை நாள் போட்டதுல இந்த இதுவும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. நேற்று அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த லுக் பிடிச்சிருந்தது. இதுவுமே வேறு விதமாக எனக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு. பிகாஸ் எனக்கு வந்து பிளாக் ஜுவல்லரிஸ் ஜென்ரலாக பிளாக் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் பிங்க்குக்கு அடுத்து பிளாக்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி எப்படி நான் வந்து என்னோடய ஆக்சசரிஸ்லாம் எடுத்தேன்னா, நிறைய ரெட் கலர் சரியாக எடுத்து போடுங்களேன். இந்த மாதிரி நான் என்னோடய ஜுவல்லரிஸ் பிக் பண்ணேன். ஓகே இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, ஓகே இது பிளாக், அது பிளாக், நிறைய பிளாக்கில் இருக்கவே எது வந்து கரெக்டாக எடுக்கிறதுன்னு எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அதில் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருந்த ஒரு ஹியரிங் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது சூஸ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இந்த ஒரு நெக் பீஸ் வந்து எனக்கு இது ஆப்டாக இருந்தேன். இந்த சாரிக்கு இது கொஞ்சம் நல்லா எடுத்துக்காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சுருந்தேன். அண்ட் இந்த பேங்கிள்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஐ திங்க் இந்த பேங்கிள்க்கு கிட்டத்தட்ட என் வயசு இருக்கும், கிட்டத்தட்ட லிட்ரலி என்னோடய ஏஜ் இருக்கும். இது எல்லாமே வந்து என்னோடய அம்மாவோட வளையல். எப்படி தான் அவங்க இத்தனை வருஷமாக அதை பொத்தி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே எனக்கு தெரில. அண்ட் இதில் ஹைலைட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து கண்ணாடி வளையல். மோஸ்ட்லி கண்ணாடி வளையல்னா டக்குன்னு உடச்சிருவோம், பெருசாக அது வந்து பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் எங்கள் அம்மா கிட்ட இருக்கிறது தான் வந்து முக்கால்வாசி ஜுவல்லரிஸும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பேங்கிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோடது தான் நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பெருசாக பேங்கிள் போடுற பர்சன்ஸ் கிடையாது, நானும் சரி என்னோடய சிஸ்டரும் சரி. அதனால் அவங்களோட பேங்கிள்ஸ் நாங்கள் ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது ஆக்சுவலி இது செட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் தான் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பேங்கிள் இது. ஸோ அது நானும் வந்து பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னையோட ஜுவல்லரியோட டீடைலிங் ஆர் ஃப்ளாஷ்பேக் ஹிஸ்ட்ரி இவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் டு மேக்கப் லுக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் மட்டும் பெயிண்டிங். ஸோ லிப்ஸ்டிக் வந்து லைக் ஐஸும் கொஞ்சம் பாப்டப்பாக இருக்குது அண்ட் சாரி எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி பாப்டப்பாக இருக்குது. சரி ஓகே நம்மளும் கொஞ்சம் லிப்ஸ்டிக்கும் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிப் க்ரையான் எடுத்து லிப் லைனருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஷேட் வந்து பார்த்திங்கன்னா மர்பி ஒயின் அந்த ஒரு ஷேட் தான் இது. ஸோ அவுட்லைன் வந்து நான் இந்த ஷேட் கொடுக்குறேன். உள்ள ஃபில்லிங்க் வந்து மை கிளாமோட க்ரீமி மேட் லிப்ஸ்டிக். ஷேட் வந்து டாம் காலின்ஸ். ஸோ அந்த ஷேட் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஐ லவ் த லிப் ஷேட் காம்பினேஷன். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு இது கேப்சர் ஆகுதுன்னு தெரியல, பட் இன் பர்சன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட் எனக்கு வந்து தெரியுது மிரரில். லைக் இன் பர்சனாக பார்க்குறப்போ ஐ திங்க் இந்த ஹோல் லுக்குமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் ஒன்று பண்ணேன். நேற்றும் நான் வந்து காஸ்டியூம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் ரெடி ஆனேன். அதே மாதிரி இன்றைக்கும் நான் அப்படி தான் ரெடி ஆனேன். ஐ திங்க் நம்ம காஸ்டியூம் போட்டுட்டு மேக்கப் போட்டோன்னா கொஞ்சம் அந்த லுக் வந்து இட் டர்ன்ட் அவுட் ரியலி வெல் அப்படின்னு எனக்கு தோணுது. எத்தனை பேருக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். பட் இப்போ எனக்கு என்னென்னா அந்த காஜல் நம்ம போட்டோம்ல, மேபி அதை நம்ம வேறு ஏதாவது வெஸ்டர்ன் காஸ்டியூமுக்கு இன்கார்பரேட் பண்ணலாமோன்னு தோணுச்சு. அதனால் நான் அதுக்கு மேலே வந்து பிளாக் காஜல் போட்டுக்கிறேன். வை பிகாஸ் இது வந்து ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்குது, இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இது மேபி ஏதாச்சும் வெஸ்டர்ன் காஸ்டியூமுக்கு பேரப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. வாங்கிட்டோம், ஸோ எதுக்காச்சும் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் வந்து காஜல் பிளாக் காஜலே போட்டுக்கிறேன். காஜல் வந்து கலர் பாரோடது.
ஓகே இப்போ வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த பிந்தி மட்டும்தான் இருக்குது. எனக்கு பிந்திக்கு இதுவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் இதே பிந்தி வச்சுக்கிறேன். பர்ஃபெக்ட். எனக்கு என்னென்னா என்னோடய ஹேர் மட்டும்தான் வந்து சொதப்பலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். ஐ திங்க் தி பக்கா லுக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நவராத்திரி சீரீஸில். எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் இருக்கும். லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், as well as சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் கிடைக்கும். நான் போட்ட உடனே என்னோட எண்டுக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு. எனக்கு ரொம்ப இந்த லுக் பிடிச்சிருக்கு. அண்ட் ரொம்ப ஃப்ளாலஸாக எனக்கு இன்றைக்கி மேக்கப் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களை எத்தனை பேருக்கு வந்து உங்களுக்கும் அதே ஃபீலிங் இருக்குது, இல்லை எனக்கும் அந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களை நான் நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.